ஊரெல்லாம் காந்தி சாலை, நேரு சாலை, திருவள்ளுவர் தெரு என திரும்பிய வண்ணம் இருக்கின்றன. நமக்குத் தெரியும் இவர்கள் யார் என்று. ஆனால் கக்கன் பாலம், கக்கன் தெரு என ஊருக்குள்ளே சிறு சிறு தெருக்களின் பெயர்களை குறிப்பிடுவர். ஆமா, யார் இந்த கக்கன்? உஷ், அப்படி மரியாதை இல்லாம ஒருமையில் கக்கன் என்று சொல்லாதீங்க. பின்பு எப்படி கூப்பிடுவது என்று கேட்கலாம். முதலில் கக்கன் அவர்களின் வரலாற்றை பார்ப்போம். முடிவில் நீங்களே எப்படி கூப்பிடுவது என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கக்கன் ஐயா 50களில் 60களில் வாழ்ந்த வரலாறு படைத்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்றால் கரைபடியாத, நேர்மையான, எளிமையான, எளிமை என்றால் ஏழ்மை என்ற வார்த்தையையும் சேர்க்க வேண்டும். ஆக ஏழ்மையான அரசியல்வாதி. இவர் பிறந்தது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில். பாத்தீங்களா, ஊரு பேரு கூட தும்பைப்பூன்னு வருது. அப்படின்னா கரைபடியாத வெள்ளை நிறம் கொண்டதுன்னு அர்த்தம். கக்கனின் அப்பா ஒரு கோவில் பூசாரி. சிறு வயதிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக அகிம்சைவாதியாக, காந்தியவாதியாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர். வெள்ளையனே வெளியேறு என அமைதியான உடல் மொழியில், ஆனால் உறக்க மொழியில் கோஷம் போட்டவர். அடிதடி கிடையாது, ஆனால் போலீசின் அடி வாங்கியிருக்கிறார். சிறை சென்று சிதைந்து வந்தவர். காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக, பின்பு படிப்படியாக தலைவனாக, நடுநிலை தலைவனாக முன்னேறியிருக்கிறார். காமராஜர் கீழே அரசியல் செய்திருக்கிறார். காமராஜர் முதலமைச்சரான போது அவர் விட்டு சென்ற காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு பிரிவின் தலைவர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு இவர் அமைச்சராக மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். PWD அமைச்சர். இவர் அனைத்து தரப்பினரும் கோவிலுக்குள் செல்லலாம் என்ற விதியை மதித்து, கோயில் வாசலை மிதித்து போராடி சென்றிருக்கிறார். கடைசி காலத்தில் இவர் தர்மாஸ்பத்திரி, அதாவது அரசு மருத்துவமனையில் பெட் இல்லாமல் தரையில் பாய் போட்டு படுத்திருந்து சிகிச்சை பெற்றார். அவ்வளவு எளிமை. இதை கேள்விப்பட்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் விரைந்து சென்று அவரை பார்த்தார். தனி ஒரு ரூமுக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் கக்கன் மறுத்துவிட்டார். தவறு தன்னுடையதுதான். தாமதமாக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன். எனவே எனக்கு இந்த பாய். நான் முதலிலேயே வந்திருந்தால் எனக்கு பெட்டு கிடைத்திருக்கும். பரவாயில்லை, நன்றி என வலிய வந்த உதவியை மறுத்தார். நேர்மையான காரணத்தை கொண்டு வாழ்ந்தவர். நேர்மையோடு இறந்து போனவர். இறந்தாலும் நம்மிடையே இருப்பவர். தமிழ் பழமொழிகளில் ஒன்று உண்டு, வாத்தியார் பிள்ளை மக்கு என்று. ஆனால் இவரது 6 பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் IPS ஆபீசர்களாக பரீட்சை எழுதி அரசு அலுவலர்களில் உயர் அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். காந்தியோட ஒரு பையன் கூட கெட்டு குட்டிச்சுவரா போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கக்கன் அவர்களது குழந்தைகள் சந்ததியினர் அப்படி இல்லை. வாழ்ந்தால் கக்கன் ஐயா போல தும்பைப்பூ வெள்ளை உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும். இப்போது யார் இந்த கக்கன் என்று கூறுவீர்களா? கூற மாட்டீர்கள்தானே. கக்கன் நேர்மைக்கு மற்றொரு கண். அவர் வாங்கித் தந்த இந்திய சுதந்திரத்தை அவரை நினைத்து நேர்மையில் நனைந்து கொண்டாடுவோம்.